ஹலோ டீச்சர்ஸ், நம்ம எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்ருக்குது பிஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு வருமா இல்லை டெட் வந்து ஃபஸ்ட்டு வருமா அப்படின்றதான் நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம கிளாஸில் படிக்கிறவங்களும் சரி இல்லை மற்றவங்க நம்ம சேனலில் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஷின் இதுதான். இந்த 2025 கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் இருக்குது. டெட்டும் வரப்போகுது, டிஆர்பி வரப்போகுது. அதில் எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றதான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் என்றைக்கு வேணால் அவங்க வைப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிட்டோமா, மேஜர் படிச்சிட்டோமா, சைக்காலஜி படிச்சிட்டோமா, தமிழ் எலிஜிபிலிட்டி படிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இயர் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. பிஃபோர் தட் நம்மக்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டுட்ருக்கீங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய இடத்துல கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி கிளாஸ் போயிருக்கோம், இப்போ போயிட்டுருக்கோம். பட் எங்களுக்கு கிராமர் கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. யூனிட் 10ல் நமக்கு கிராமர் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கிராமர் போர்ஷன்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு பேட்ச் இப்போ பிகின் பண்ணியிருக்கோம். வில்லிங் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராமரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் ஸ்கூல் புக்ஸோடைய கம்ப்ளீஷன், லைக் இப்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கம்பைலேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். டென்ஸ் அப்படின்னா ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டில் எங்கெங்கெல்லாம் கிராமர் பார்ட் லைக் நம்ம டென்ஸ் அந்த பார்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு கம்பைலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸோடைய கம்ப்ளீஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும். தென் டாபிக் வைஸ் டெஸ்ட், இண்டிவிஜுவலாக ஃப்ரேசஸா, சினானிம்ஸா, ஆன்டனிம்ஸா, டென்ஸா, வாய்ஸா, இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் இண்டிவிஜுவலாக ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் படிச்சுட்டு 1 or 2 days உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொடுத்துட்டு தென் டெஸ்ட் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கும் நியர்லி ஒரு 13 டெஸ்ட் இதில் இருக்குது. 25 to 30 questions ஈச் டெஸ்ட்டில். ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 25 to 30 questions இருக்கும். தென் ரிவிஷன் டெஸ்ட் 2 இருக்கும். ஹோலாக அந்த யூனிட்டுக்கு 2 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். இது வந்து யூனிட் 10க்கு மட்டும். வில்லிங் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த யூனிட் 10க்கான கிளாஸ் மட்டும் உங்களுக்கு மார்ச் 26லேருந்து பிகின் ஆகுது. யூனிட் 10க்கான கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் 1 or 2 months நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு மேக்ஸிமம் 90% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய அடுத்தடுத்து எப்போ வந்து ஆனுவல் பிளானர் விடுவாங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆனுவல் பிளானர் இல்லாமலே இந்த இயருக்கு அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. லாக் விட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு செட் விட்டுட்டாங்க. ஆல்ரெடி செட் வந்து முன்னாடியே விட்டது, இப்போது எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இது எதுவுமே எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலே அடுத்தடுத்து வச்சுட்ருக்காங்க. அடுத்ததாக கண்டிப்பாக டெட்டும் டிஆர்பி தான் இருக்கும். எந்த எக்ஸாம் முன்னாடி வந்தாலும் உங்களால் ரெண்டுக்குமே படிக்க முடியும், நான் ரெண்டுக்குமே எலிஜிபிள், நான் படிக்க என்னால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் போத். இல்லை நான் வந்து முன்னையிலேருந்து பிஜிக்காக தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க அதுக்காகவே நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் எப்போ வேணால் டிசைட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் 10 யூனிட்ஸ் சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாத்தையும் ரொம்ப ஹரிபரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இருக்காது. ஸோ இப்போ கிடச்சிருக்க இந்த நல்ல ஒரு லாங் டைமை வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. எப்போ எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படித்தா ஒரு சிலர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, பட் அதோட ரேஷியோ ரொம்ப கம்மி தான். முன்னாடியிலேருந்தே படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். கொஷின்ஸ் ஈஸியாக வந்தாலோ இல்லை டஃப்பாக வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. லெத்தாஜிக்காக இருக்காதிங்க. பர் டேக்கு ஷெடியூல் போட்டு படிங்க. உங்களுடைய 10 யூனிட்ஸை அலோகேட் பண்ணுங்கள். மந்த் வைஸ் வீக்லி எவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கலாம், மந்த்துக்கு எவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கலான்னு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஏன்னா டெட்டு வந்தாலும் டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களும் எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அடுத்த டெஸ்ட் பேட்ச் எப்போ போடுவீங்க? பிகாஸ் நம்ம ஜான்லேயே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி இப்போ 2 months போயிட்டுருக்கு. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நாங்கள் ஜாயின் பண்ணணும் மேம், ஆனால் நாங்கள் முன்னாடியே பார்க்கல, இப்போ தான் பார்த்தோம், அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோவில் நானும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து மார்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட வில்லிங்னஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்மிங் மார்ச் வந்து நம்ம மார்ச் 1லேருந்து அடுத்த பேட்ச் 2 வந்து பிகின் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டோட்டலி 154 டெஸ்ட் இருக்குது.
154 டெஸ்ட். ஈச் டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கும் நியர்லி 25 to 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 154 டெஸ்ட் இருக்குது. அண்ட் தென் யூனிட் ஃபுல் டெஸ்ட்டு 10 யூனிட்ஸ்க்கோ 10 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின்ஸ் வரும். ஸோ 10 டாபிக்ஸ்க்கு இருக்குது 10 ஃபுல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் 10 இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 16 டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு 9 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு 200 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நியர்லி 10,000 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஒரு 10,000க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து இந்த ஒரு டெஸ்ட் பேட்சில் உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். கொஷின்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் தான் அனுப்புகிறோம். அதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோடைய பெஸ்ட்டு ஆப்ஷனே. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் வைப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த கொஷின் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. நம்மளோடது PDF அப்படிங்கிறனால நீங்கள் என்றைக்கு வேணால் அந்த கொஷினை திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்டடாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பேட்ச். அடுத்ததாக பேட்ச் 2 பிகின் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். இதுக்கான ஷெடியூல் வந்து நான் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், எப்படி டெஸ்ட் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஷெடியூல் வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி உங்களுடைய வில்லிங்கை சொல்லுங்கள் அண்ட் என்ரோல் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் 2000 rupees தான். உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே கவர் ஆகிறது ஒன்லி 2000 rupees. மற்ற எந்த டெஸ்ட் பேட்ச்லையுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொஷினோட ஒர்த் ரொம்ப கம்மியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கொஷின்ஸ் உங்களுக்கு டாப்பிக்லேருந்து ஃபுல்லாகவே எடுத்துருப்போம். உங்களுக்கு அது ரொம்ப வந்து ஒரு ஒர்த்தான கொஷின்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் ஆகிக்கோங்க. அண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களும் மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா எப்போ எக்ஸாம் வரும்னு யோசிச்சே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுருங்க. ஒரு 6 மாதமாவது நம்ம எக்ஸாமுக்காக உழைக்கணும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நம்ம ஒரு 6 months 1 year உட்காந்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங் போக முடியும். ரொம்ப ஃப்ளூக்கில் 1 or 2 personsக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படித்து கிளிக் ஆகிறதுலாம் ஒரு ரொம்ப கம்மி பர்சன்ஸால் தான் முடியும். மற்றபடி மீது எல்லாரும் அவங்களோட உழைப்பு போட்டு தான் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாங்க. நீங்களும் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஆல்.